வெல்கம் பேக் டு தீடாவில் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா பக்கமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் மழை, கேரளாவில் மழை, தமிழ்நாட்டில் மழை. சரி எங்கே தான் போகலான்னு பார்த்தா நார்த்லேயும் மழை, நார்த் ஈஸ்ட்லேயும் மழை, ஃப்ளட்டு. ஸோ ஆந்திரா ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக தெரிஞ்சுது. ஸோ ஆந்திரா வந்திருக்கோம். ஆந்திராவை பற்றி உங்களுக்கு டூர் காமிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஆந்திரா பிரிவாக சந்தித்த ஒரு மாநிலம். 2 வாட்டி சந்திச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 1953 நம்ம மெட்ராஸ்லேருந்து பிரிஞ்சுது. பொட்டி ஸ்ரீராமுலுன்னு ஒருத்தர் இருக்கார். உண்ணாவிரதம் இருந்து அவர் செத்தே போயிட்டார் இதை பிரிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அவர் என்ன சொன்னார்னா, பிரிச்சுருங்க, ஆனால் மெட்ராஸ் வந்து எங்களுக்கு கேபிட்டலாக வைங்க அப்படின்னாரு. ஏன்னா மெட்ராஸ் இல்லாத ஆந்திரா வந்து ஒரு தலையில்லாத முண்டம் மாதிரி அப்படின்னு அவர் பொட்டி ஸ்ரீராமுலு சொன்னார். 1953 ஃபஸ்ட்டு பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் 2014 நினைக்கிறேன். ஆமாம் 2014. நான் அந்த டைமில் ஹைதராபாடில் தான் இருந்தேன். ஸோ ஹைதராபாடு, தெலங்கானான்னு ஆந்திர பிரதேஷ்னு பிரிச்சுட்டாங்க. அது ரெண்டுத்தையும் பிரித்த உடனே அமராவதின்னு ஒரு பிளேஸை தான் இப்போ கேபிட்டலாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிவு அப்படின்னு பேசினாலே இப்போ நம்ம மேலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட ஹெட்டு, இந்தியாவோட ஹெட்டில் ஜம்மு காஷ்மீர், அதுதான் சொல்கிறேன், அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு வாட்டி பிரிஞ்சுது. அப்போ என்னென்னலாம் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னா ஆக்சிடெண்ட்டாக போய் சாவலை, வழிப்பறி பண்ணி கொன்று அந்த மாதிரி 4000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7.5 கோடிக்கு மேலே வந்து அங்கேருந்து இங்கேயும், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும், இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் அவங்க சொத்து சொகம் நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு, விவசாய நிலம், அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே விட்டுட்டு போயிருக்காங்க. அங்கேருந்தும் வந்திருக்காங்க. ஸோ பிரிவுன்றது அவ்வளோ கஷ்டம். ஒரே நாளில் 30,000க்கு மேலே அபார்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ரேப்ஸ் நடந்திருக்கு அந்த டைமில், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகிற டைமில். ஸோ பிரிவுன்றது அவ்வளோ கஷ்டம். அப்படி பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்த மாநிலம் தான் ஆந்திரா. ஸோ இப்போது இவங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க. அப்படின்னா என்னென்னா, எங்களுக்கு வந்து சில இதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹைதராபாத் தான் கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ எல்லா முதலீடும் அங்கே தான் வரும். இப்போ ஆந்திரா பிரிஞ்சவொடனே இவங்களுக்கு வராது. ஸோ இவங்களுக்கு நிறையா லாஸ் இருக்கும், இவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நிறையா இருக்கும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு கேட்டாங்க. பட் தரலை, இந்தியன் கவர்மெண்ட் தரலை, ஸ்பெஷல் கேட்டகரி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன லாஸ் ஆகுதோ அதை நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4000 கோடி கொடுத்துருக்காங்க ஆந்திராவுக்கு. இங்கே என்னென்ன நதிகள் ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறதுலேயே 2வது பெரிய நதி கோதாவரி, அது ஓடிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ணா ஓடுது, துங்கபத்ரா ஓடுது, பெண்ணார் ரிவர் ஓடுது. பெண்ணார் வந்து நம்ம கண்டிக்கோட்டையில் பார்த்துருப்போம். நான் ஆல்ரெடி அந்த வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இருந்தாலும் சொல்லிடுறேன், கண்டிக்கோட்டைன்றது வந்து ஒரு கோட்டை, ஒரு ரிவருக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ எனிமீஸ் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்றனால அந்த இடத்துல கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராஜாக்கள். இவங்க ஊரில் விவசாயமும் செழிப்பாக இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்றனால. அன்லைக் தமிழ்நாடு, அன்ஃபார்ச்சுனேட். இவங்களுக்குன்னு இந்த ஊருக்குன்னு ஸ்பெஷலாக நிறையா இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காகிநாடா போனீங்கன்னா காஜான்னு ஒன்று ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் இவங்களோட டான்ஸ் பார்த்தீங்கன்னா குச்சிப்புடின்னு ஒரு டான்ஸ் ஃபேமஸ். குச்சிப்புடினா என்னென்னா, இந்த கடவுளை பற்றின அவங்களோட அந்த எமோஷன்ஸை வந்து டான்ஸ், நம்ம ஊரில் பரதநாட்டியம் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி கீதா கோவிந்தம் அப்படின்றது வந்து அந்த குச்சிப்புடியில் ஃபேமஸ். அந்த படம் இல்லை, நிஜமான கிருஷ்ணாக்கும் ராதாக்கும் நடக்கிறது. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை காட்டுற மாதிரி அது. ஸோ இப்போ நம்ம அரக்குன்ற பிளேஸில் இருக்கோம். நேற்றே பொர்ரா கேவ்ஸ்னு ஒரு இடம் போனோம். அதுக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தில் ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். About to leave, already packing, come with me, I'm not really asking, we'll get away to a place where we don't know, about to see the world in action, what we can be, life with no distractions, we'll get away, this is what we waited for. Take my hand, we'll make it somehow, we can't miss out. I'm done living life with the lights out, die with my own doubts. Be free with me. Let's go, let's be free with me.
ஸோ வைசாக்லேருந்து 1.5 hour ட்ராவல் பண்ண இந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி சண்டே அப்படின்றனால இந்த இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கூட இது அந்தளவுக்கு பெரிய பீச் இல்லை, ஏன்னா கேள்விப்பட்டதே இல்லை, மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் நல்லா இருக்குது. அழகாக ஒரு மலை பாதையில் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம். ஸோ இங்கே நிறைய பிளேசஸ் இருக்குது. எல்லாத்தையும் எங்களால் சுற்ற முடியுமான்னு தெரில. ஸ்டில் என்னென்ன பிளேசஸ் போகலாம் அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தே சொல்லிடுறேன். லெப்பாக்சின்னு ஒன்று இருக்குது. அது பழைய காலத்தில் ஒரு பெரிய கோவில் மாதிரி ஒன்று இருந்தது. ஹார்ஸ்லி ஹில்ஸ் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். நீங்கள் சம்மர் சீசனில் போகிறத அவாய்ட் பண்ணலாம். வைசாக் பற்றி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் 7 குண்டலவாடா கோவிந்தான்னு திருப்பதி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் திருப்பதியும். நீங்கள் பக்தி மானா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பதி மாதிரியே காளஹஸ்தி இருக்குது. அண்டு எங்களுக்கு முக்கியமாக ஒரு பிளேஸ் ரொம்ப போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அது வந்து இந்த ராஜமுந்திரி பக்கத்தில் பாப்பிக்கொண்டாலுன்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணோம், புயல் வந்துருச்சு, அதனால் எங்களால் போக முடியல. அதுக்கு பதில் தான் கொக்கர்னா ட்ரிப் போயிருந்தோம். மறுபடியும் இந்த டைம் பிளான் பண்ணோம். இங்கே ஈஸ்ட் கோதாவரியில் ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாப்பிக்கொண்டாலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது நல்லாயிருக்கும், அந்த போட்டில் போகலாம், அழகாக சூப்பராக இருக்கும். அது ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா வேறு என்ன பிளேஸ் இருக்குது, தெனாலின்றது கமல் படமும் இல்லை, ஒரு இது தெனாலி ராமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணதேவராயரோட 8 பேரில் தெனாலி ராமனும் ஒருத்தர். ஸோ அவர் யாருன்னா, கிருஷ்ணதேவராயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா எம்பேர்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார். இல்லாட்டி விஜயநகரம் எம்பேர்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற விஜயநகரம் வந்து மேலே குட்டியாக இருக்கும், அது இல்லை. விஜயநகரம் எம்பேர்ன்றது வந்து ஹம்பியில் ஆரம்பித்து கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டலம், அது இப்போ கோரமண்டல்னு சொல்கிறாங்க. கோரமண்டல் கோஸ்ட் வரைக்குமே அது இருக்குது. அந்த சைடில் இருக்கிற பிளேஸ் எல்லாமே கர்நாட்டிக்னு சொல்லுவாங்க. அதனாலே தான் தெலுங்குலேருந்து வந்த மியூசிக்கை கர்நாட்டிக் மியூசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி மழை பெய்யலை, ஆல்ரெடி 11 ஆச்சு. எங்கள் ரெசார்ட்டும் இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் சூப்பரான பிளேஸு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கேளுங்க, கீழே நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன பிளேஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்ப்போம். பை.